போகவே இருக்கும். என்னது இப்போ நம்ம ஆன்மீகத்தை பற்றி அகத்தியரை பற்றி பேசணும்னாக்கா 6 கடல் 7 கடலே ஒன்றா குடிச்சவர் அவரை பற்றி பேசணும்னாக்கா 7 கடலில் ஒரு கடல் தான் கீழே இருக்கிறது. 7 கடலுக்கு சொந்தக்காரர் யாரு? அதுதான் 7 கடலையும் கமண்டலத்தில் பிடிச்சிட்டாரு. நதிக்கு சொந்தக்காரர் யாரு? அகத்தியர் அகத்தியர் தான். எல்லாரையும் காக்கிறது யாரு? அகத்தியர் தான். அகத்தியர் இல்லைனாக்கா எதுவுமே இல்லை. அகத்தியர் இல்லை என்றால் இந்த அகத்தியமே கிடையாது. இந்த அகத்தியம் இல்லைனாக்கா இந்த அகரமே கிடையாது. அகத்தியர் உருவாக்கப்பட்டவன் தான் 4 பேர். யார்? 4 ஜீவனுக்கு நல்லது செய் நல்லவனாயிரு. அதான் சொல்லியிருக்காரு. நல்லதே நடக்கும். நல்லதே செய் நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். கெட்ட நினச்சா தான் கெட்டது. நீ நல்லதே நல்லது வரும்ல. நீயா ஒருத்தனை கெடுக்கணும்னு நினைக்கிற, அதுதான் பின்னாடி வரும். நல்லது நினைப்பாரு பின்னாடி வரும். அதான் 4 பேருக்கு நல்லது 4 ஜீவன்னா யார்? மனிதன், மிருகம், பறவை, ஊர்வனை. இந்த 4 பேருக்கு ஒரு நாள் முடிஞ்ச உணவு வாங்கி போட்டோம்னாக்கா அதுவே பெரிய கோடி புண்ணியம். இதுதான் உண்மை. இதுதான் உலக நீதி. ஒருத்தர் தன் கர்மாவிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த 4 ஜீவன்களுக்கு ஒரு நாள் முடிஞ்ச சேவை செய். எதிர்பார்க்காத சேவை செய். உன் பாவங்கள் தொலையும். நீ எதுக்கு வந்தால்? நீ என்னத்துக்காக வந்தால்? எதை நோக்கி வந்தா? இதுதான் கேள்வி. அது கேள்வி எதுவாக இருந்தாலும் நம்ம செய்கிறது நல்லதாக இருக்கும். நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கணும்.